ஆனால் மாமனார் கையில் வர்றதுக்குள்ளே நல்ல ஒரு பாடு வந்துருச்சு பாருங்க. அங்கே போய் நோயிறான், இங்கே போய் நோயிறான், பாடு. அப்போதான் தேவனை தேடுறான். நான் சொல்லட்டுமா, விசுவாசி எப்படா கிறிஸ்துவை உண்மையாய் தேடி வர்றான்னா, சரீரத்தில் குடும்பத்தில் பாடுகள் வரும்போது தான் தேவனை தேடுறான். அதுக்கு முன்னாடி தேவனை தேடுறது இல்லை. அல்லேலூயா. பாடுகள் வந்தாதான் பரலோகத்துக்கு முட்டி தேடி ஓடுது. பாடு வரலன்னா ஒன்றுமே போக பார்த்துக்கலாம் ஓடியா, பார்க்கலாம் ஓடியா, அப்படிதான் இருக்கிறான். நான் சொல்கிறேன், கேளு. உன்னுடைய வாழ்க்கையில் பாடுகள் வராதுக்கு முன்பதாகவே கிறிஸ்துவை தேடி போனா அந்த பாடுகளும் கண்ணுக்கு தெரியாது, நன்மை மாற்றம் தான் அவன் கண்ணுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமாங்க. ஏனென்று சொன்னா, இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில நல்லா தர்ஜா ஹாப்பியா போயிட்டாரா? நமக்காக என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் ஜனம் நல்லா இருக்கணும். நம்ம எல்லாம் அந்நிய ஜனங்களுங்க. நம்ம எல்லாம் தெரியுமா, கிறிஸ்துக்கு நமக்கு எந்த விதமான சம்பந்தமே இல்லை. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலின் ஜனங்களை ரட்சிக்க தான், மீட்க தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரே தவிர அந்நிய ஜனங்களை ரட்சிக்க வரல. மத்தேயு 15 நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. நான் இஸ்ரவேலின் ஜனங்களை தான் ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் கானான் ஸ்திரீயோடு கூட. ஆனால் ஆண்டவர் எதுக்காக பாடுபட்டார் என்று சொன்னா, ஆண்டவர் தன் பாடுகள், தன் இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிற தன் பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படி தான் ஆண்டவர் பாடுகள் பட்டார். அல்லேலூயா. அவர் பாடுபடலைன்னா இன்னைக்கு நாம் சாத்தானின் கையில் எப்படி இருந்திருக்குன்னா, அவன் ஆடுறான்னு ஆடணும், பாடுறான்னா பாடணும், ஓடுறான்னா ஓடணும், அப்படிதான் நமக்கு இன்னைக்கு நம்ம இருந்திருக்கணும் பிசாசின் கையில். ஆனால் அவனுடைய வாழை முழுவதும் ஒடிச்சு அவனை தூக்கி விசிறி போட்டு அவனை நம்ம காலின் கீழே நசுக்கி போட்ட ஆண்டவர் பாடுகளோடு கூட அவர் பாடு சகித்தினால தான் நமக்கு பாடுகள் கம்மி ஆயிடுச்சு. பிசாசுனால நமக்கு வருகிற பாடுகள், பிரச்சனைகள், நம்ம நினைக்கிறோம், ஐயோ ஆண்டவர் என்னை சோதிக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் வாயில் வர்றது என்ன தெரியுமா, ஆண்டவர் என்னை சோதிக்கிறாருப்பா, ஆண்டவர் என்னை சோதிக்கிறாருப்பா, ஒன்று போனா ஒன்றுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் யாருமே சோதிக்க மாட்டார். அவர் பரிசோதிக்கிற ஆண்டவர். உன் பாடுகள் மத்தியில் பரிசோதனை மாத்திரம்தான் பண்ணுவாரு. பிசாசு சோதிச்சது போல அவர் உங்களை சோதிச்சாருன்னு வச்சுக்கோ, ஒரே நாள் கூட, ஒரே அடி கூட எடுத்து முன்னாக வைக்கவே முடியாது நம்மளால. சத்தியமா சொல்றேன். அல்லேலூயா. பிசாசு எல்லா விதத்திலும் எல்லாம், உனக்கு என்ன தெரியும், உன் பலவீனம் என்ன தெரியும், இவனை எந்த பாடு அடிச்சா எந்த வில்லு போட்டா விழுவாண்டான்னு தெரியும் உனக்கு. அவன் இந்த வில்லு போட்டா விழுந்துருவான், இந்த பாடுகள் போட்டா இவன் விழுந்துருவான்னு சொல்லி குறி பார்த்து கொண்டே இருப்பான். வஞ்சிக்கிற ஆவி அவன். அல்லேலூயா. வஞ்சிக்கிறது மாத்திரமல்ல, யாரெல்லாம் கிறிஸ்துவோடு கூட நல்லா உருவாடி கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் பாடுகளை அதிகமாக கொடுத்து அவங்கள இன்னும் வஞ்சிக்கும்படி வஞ்சகனாக ஓடி வந்து கொண்டு இருக்கிறான். வஞ்சகன் அவனை பார்த்து சொல்ல வேண்டும், பாடுகள் கிறிஸ்துக்கும் எனக்கும் இந்த உலகத்துக்கும் மாத்திரம்தான், நான் பயப்பட மாட்டேன், வானத்தையும் பூமியையும் பாடுகளை ஜெயித்த இயேசுவோடு கூட நான் இருக்கிறேன், பயந்து போக மாட்டேன் என்று சொல்லுகிற உனக்குள்ள இருந்த அந்த திடமானது பிசாசு சொல்லி உன்னை பார்த்து ஓடி விடுவான் அவன். அல்லேலூயா. ஆமாங்க. அந்த மனசு நமக்குள்ள வரணும். என்ன வந்தாலும், என்னதான் ஆனாலும் என்ன, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொன்னார் ஒருத்தர். யார் அவரு? யோபு. அல்லேலூயா. யோபுன்ற ஒரு பக்தனுக்கு நல்ல ஒரு பாடு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு தெரியுமா? வேத புஸ்தகத்திலே அநேகமான பாடுகள் பட்ட ஒரு மனுஷன் யாருன்னு சொன்னா, யார் அந்த மனுஷன்?